டிராஃப்டிங் கமிட்டி அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ டிராஃப்டிங் கமிட்டினா என்ன, அதோடைய மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமிட்டி பற்றி கேட்குறதுனால இல்லையா சம்திங் வேறு கொஷின்ஸ், அதாவது கமிஷன் பற்றி கமிட்டி பற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பேராவாக எழுதுறத விட நான் கொடுத்துருந்த அந்த பிடிஎஃப் பாருங்கள், இல்லைன்னா ஸ்லைடில் கூட பாருங்கள், யூடியூப்பில் பார்க்குறவங்க ஸ்லைடில் பாருங்கள். நான் ஒரு சம்திங் இந்த டேப்லெட் காலம் மாதிரி டேபிளேஷன் மாதிரி போட்டிருப்பேன். இந்த மாதிரி போட்டோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேணுங்கிறது ஆன்சர் மட்டும்தான், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது அப்படிங்கும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்படிங்கும்போது டக்குன்னு நமக்கு அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆன மாதிரி ஆகும். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் நான் இந்த ஆன்சர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டேபிளேஷன் ஃபார்மெட்டில் போடுறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கிறாங்க, எப்போ கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஃபார்ம்டு பை த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. ஸோ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இதை ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்காக உருவாக்குறாங்க. ஸோ அப்போ டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை டிராஃப்ட் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி. அது என்ன விஷயம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்காக. யாரால் உருவாக்கப்படுறாங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியால் உருவாக்கப்படுறாங்க. எப்போ உருவாக்குறாங்க? கான்ஸ்டியூட்டட் ஆன் 29th August 1947. ஸோ நமக்கு சுதந்திரம் வாங்கி ஒரு கிடச்சி நமக்கு ஒரு 14 நாளுக்கு அப்புறம் இதை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறோம். நாம் எதுக்காக கான்ஸ்டியூட் பண்ணுறோம், இதோட வேலை என்ன, டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் ப்ரிப்பேர் த டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சப்மிட் டு த அசம்பிளி ஃபார் கன்சிடரேஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷனை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதும் அதை டிராஃப்ட் பண்ணுறதுக்கும், டிராஃப்ட் பண்ண அந்த கான்ஸ்டிடியூஷனை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் சப்மிட் பண்ணுறதுக்கும் தான் வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. சரி, எப்படி இதை வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து எப்படி கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்கோ டிராஃப்ட் பண்ணுறதுக்கோ சப்மிட் பண்ணுறதுக்கோ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி, இந்த கமிட்டிக்கு முன்னாடி பிஎன் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்கார். அந்த பிஎன் ராவ் அப்படிங்கிறவர் கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர்னு சொல்லி அவருக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்துட்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு இனிஷியலாக ஒரு டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த இனிஷியல் டிராஃப்ட் பண்ணி பிஎன் ராவ் கொடுத்ததை வச்சு ஃபஸ்ட்டு டிராஃப்டை இந்த டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா 21st February 1948 இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்டை சப்மிட் பண்ணுறாங்க. எப்படி சப்மிட் பண்ணுறாங்க? இனிஷியல் டிராஃப்ட் பிஎன் ராவ் செஞ்சுருந்தார் இல்லையா, இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும்னு செய்கிறார் இல்லையா, அதை ரிவைஸ் பண்ணுறாங்க இந்த கமிட்டி. இந்த செக்ஷன்ஸ் இருக்கட்டும், இந்த ஆர்டிக்கல் இருக்கட்டும், இந்த ஸ்கெடியூல் இருக்கட்டும், இந்த ப்ரொவிஷன் இருக்கட்டும், இதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல ரஃபாக அவங்க 7 பேர் கொண்ட கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க ரஃபாக பிஎன் ராவ் சொன்ன விஷயத்தை ஒரு ஸ்டொடனைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 21st February 1948 நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் சப்மிட் பண்ணுறாங்க பிரசிடென்ட் முன்னாடி. இது என்ன நடக்குதுன்னா இந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட் மேலே ஏகப்பட்ட டிபேட் நடக்குது. இந்த ஆர்டிக்கல் இருக்கட்டும், இந்த ஆர்டிக்கல் வேண்டாம், இதை வந்து நம்ம தூக்கிடலாம், இது ஏன் வச்சுருக்கீங்க, இதை எதனால் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து அரைஸ் ஆகுது நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இந்த டிராஃப்ட் மூலியமாக. ஸோ அப்புறம் பப்ளிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. பப்ளிக் ஆகட்டும் இல்லை வேரியஸ் பர்சன்ஸ் கிட்ட வந்து ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு ஓகேவா, இந்த கான்ஸ்டியூஷன் ஓகேவா, இது நம்ம இந்தியாவுக்கு நம்ம ஏற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கிட்டையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலையும் டிபேட்டும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் டிராஃப்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 14th November 1949 செகண்ட் டிராஃப்ட், அதாவது இந்த டிராஃப்ட் ஃபஸ்ட்டு டிராஃப்ட்லேருந்து சொல்லப்பட்ட விஷயத்தை டிபேட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணி செகண்ட் டிராஃப்ட்டை மறுபடியும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. எப்போனா 14th November 1949. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் குட்டி குட்டி டிபேட்ஸ்லாம் நடக்குது. சில விஷயத்தை வேணுங்கிறாங்க, வேணாங்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கேட்குறாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 26th November 1949 இந்த ஃபைனல் டிராஃப்ட் ஆனது கான்ஸ்டிடியூஷனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்ம ப்ரீஆம்பிள்லே பார்த்தோம் அப்படின்னா இந்த கடைசி லைனில் வந்து 26th November 1949 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி முன்னிலையில் இந்த கான்ஸ்டியூஷனை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஆம்பிள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து இந்த மாதிரி இந்த தேர்டாக வந்த இந்த டிராஃப்ட் மூலியமாக தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம டிராஃப்டிங் கமிட்டினா என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். அதோட டியூட்டிஸ், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ டிராஃப்டிங் கமிட்டிஸுடைய மெம்பர்ஸ் யாராருன்னு பார்ப்போம். மொத்தம் 7 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர், என் கோபால்சாமி,
பிஆர் அம்பேத்கர் இவர் தான் வந்து சேர்மேனாக வந்து இருக்கார். அடுத்து கேஎம் முன்ஷி, முகமது சாதுல்லா, பிஎல் மிட்டர். பிஎல் மிட்டருக்கு வந்து உடம்பு சரியில்லாததுனால அவரை ரிப்ளேஸ் பண்ணி மாதவராவ் அப்படிங்கிறவர் வந்து வைக்கிறாங்க. அடுத்து டிபி கைத்தான், இவர் இறந்து போனதுனால இவருக்கு அப்புறம் டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர் வந்து அந்த பொசிஷனுக்கு வராரு. ஆக மொத்தம் இந்த டிராஃப்டை ஆல்ரெடி பிஎன் ராவ் வந்து அவர் இனிஷியலாக ஃப்ரேம் பண்ண அந்த டிராஃப்டை வச்சுக்கிட்டு இந்த 7 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது இருக்கட்டும் இது இருக்க வேணாம்னு சொல்லி ரிவிஷன் பண்ணி முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட் மூலிமா ஏகப்பட்ட டிபேட் நடக்குது, மக்கள்கிட்ட இருந்து ஒப்பீனியன்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிராஃப்டை வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கொடுக்குறாங்க. மறுபடியும் அது மேலே ஒரு ஃபைனலாக ஒரு ரிவிஷன் நடந்து 26 நவம்பர் 1949 நம்ம கான்ஸ்டியூஷனை டிராஃப்டிங் கமிட்டி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கொடுக்குறாங்க. அதிலிருந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எனாக்ட் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து டிராஃப்டிங் கமிட்டி அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஆன்சர்.